என்னோடய பேர் தினேஷ். நான் ராமநாதபுரம் மூவலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல் டிசிடிஓ போஸ்ட் எடுத்து இப்போ சென்னை இன்டெலிஜென்ஸில் போஸ்டிங் வாங்கியிருக்கேன். என்னோடய ஜேர்னி டிஎன்பிசி ஜேர்னி பார்த்திங்கன்னா அது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். நான் படிக்க வந்தது என்டிபிசி குரூப் டி 2019 கால்ஃபரில் படிக்க வந்தேன். 1 இயர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு அப்ளிகேஷனில் நான் பண்ண மிஸ்டேக், அப்ளிகேஷன் சரியாக அப்லோட் பண்ணதுனால 1 இயருக்கு அப்புறம் என்னோடய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் 1 இயர் போட்ட எஃபர்ட் வந்து அந்த டயத்தில் நான் ஃபீல் பண்ணது என்னடா 1 இயர் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படி யூஸ்ஃபுல் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லாமல் நம்ம அடுத்து டிஎன்பிசி தான், ஏன்னா அந்த டைம் வேறு கால்ஃபர் இல்லாதனால நான் டிஎன்பிசிக்கு தான் படிக்க வரணும்னு சொல்லிட்டு திருப்பி டிஎன்பிசிக்கு படிக்க வந்தேன். ஸோ டிஎன்பிசியில் 100 கொஸ்டின் அப்போ வந்து ஜென்ரல் தமிழ் இருந்துச்சு. ஸோ 2-3 மாதம் நல்லா தமிழ் ஸ்ட்ராங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தமிழில் பயங்கரமாக நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு டிஎன்பிசி அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டினை தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு அடுத்து திருப்பி சரி வேறு வழி இல்லை, அப்புறம் ஜிகே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஜிகே படிக்க ஸ்டார்ட் பண்ண டயத்தில் கொரோனா வந்துருச்சு. ஏன்னா இது எந்த பக்கம் போனாலும் கேட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை. கொரோனா டயத்தில் சரி ஜிகே நல்லா ஸ்ட்ராங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் கொஞ்சம் நல்லா படித்தேன். கிளாஸஸ் இல்லாதனால எனக்கு அந்த டயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து கனிமுருகன் சாரோட வீடியோஸ். ஸோ எனக்கு எந்த சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸில் சாரோட பேங்கிங் வீடியோஸ், அடுத்து வந்து அந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நல்லா தரவாக படித்தேன். நோட்ஸ் எடுத்து படித்ததுனால நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2-3 வருஷம் ஆகிடுச்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து. ஆனால் ஒரு எக்ஸாம் கூட அப்பீர் ஆகவே இல்லை. ஸோ 3 வருஷத்தில் எக்ஸாம் எழுதி நம்ம ஃபெயில் ஆயிருந்தால் கூட ஒரு மனசுக்கு சரி தேர்த்திக்கலாம், அடுத்த டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் நான் 3 வருஷத்தில் எந்த எக்ஸாமே எழுதவே இல்லை. ஸோ அதுவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கோவிட் முடிஞ்சு அடுத்து எக்ஸாம் அப்பியர் ஆகிறேன். ஸோ அதுலேருந்து என்னோட ப்ரைம் நினைக்கிறேன். அதுக்கடுத்து எழுதின எல்லா எக்ஸாமுமே பாஸு. குரூப் 1 ப்ரிலிம்ஸு மெயின்ஸு கிளியர் ஆகலை. அடுத்த குரூப் 4 பாஸ் ஆனேன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ரூரல் டெவலப்மெண்ட்டில் கிடச்சிது. அதுக்கடுத்து குரூப் 2A அசிஸ்டண்ட்டாக மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் கிடச்சிது. அதுக்கடுத்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்தது, மெயின்ஸ் இதாக கிடைக்கல. ஸோ அகைன் திருப்பி குரூப் 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். குரூப் 2ல் இப்போ டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் போஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன அந்த டயத்தில் ஃபீல் பண்ணேன்னா, நமக்கான டைம் வர நம்ம இந்த ஃபீல்டில் இருந்தோம்னா நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் திடீர்னு ஃபெட்டப் ஆகலாம், என்னடா நமக்கு சக்ஸஸ் தள்ளி போய்கிட்டே இருக்கின்ற மாதிரி நினைக்கலாம். ஸோ உங்களுக்கான டைம் வரும், அது வரை காத்துருங்க. இந்த ஃபீல்டில் வந்து சுகேஷ் சார் சொல்கிற மாதிரி இந்த ஃபீல்டில் தோல்வியாளர்கள் யாருமே கிடையாது. இந்த ஃபீல்டை விட்டு வெளியில் போனவங்க தான் தோல்வி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த டிசிடிஓ போஸ்ட் எடுக்கிறது இவ்வளோ 2019 எனக்கு வந்து சக்ஸஸ் அடைகிறதுக்கு எனக்கு வந்து என்னோட சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஃபேமிலி. என்னோட அப்பா அவங்க எனக்கு எல்லா விதத்துலையுமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. அடுத்து என்னோட அம்மா, நைட்டு நான் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு வருவாங்க, ஃப்ளாஸ்கில் டீ இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லைனா டீ போட்டு வச்சுட்டு நைட்டு திருப்பி போயிடுவாங்க. நைட்டு காலையில் வர படிச்சுட்டு இருப்பேன், திடீர்னு வருவாங்க, பார்த்துட்டு டீ இருக்கான்னு பார்த்துட்டு டீ போட்டு வச்சுட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு டயத்துலையுமே நமக்கு வந்து நான் பேக்ரவுண்டு வந்து விவசாய பேக்ரவுண்டு, அவ்வளோ வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அந்த வேலைகள் எதுவுமே எனக்கு கொடுக்கல. அவங்க சரி அவன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து முக்கியமானது என்னோட ஒய்ஃபு ரேமுகி. சிலர் சொல்லுவாங்க ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் படிக்க முடியாது, குழந்தைகள்லாம் வந்துச்சுன்னா படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃபேமிலி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் 2 இயர் 2 எக்ஸாம் பாஸ் ஆனேன். ஸோ அந்த டயத்தில் அவங்க கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. சில அட்வைஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். படிக்க வர போல் நீங்கள் வந்து உங்களை ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பேசிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிடுங்க. பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலுக்கு போங்க. ஸ்கூல் புக்ஸ் நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிற மாதிரி ஸ்கூல் புக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்ம ஸ்கூல் புக்கு பேஸ்டாக நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் A3, இங்கே NCERT புக்ஸ் இதெல்லாமே அது நல்லா படித்து வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து ப்ராக்டிஸு. படிக்கிறதை தாண்டி முக்கியமானது ப்ராக்டிஸ். எவ்வளோ தூரம் டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸ் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து சில நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம படிக்க வருவோம், திடீர்னு யாராவது பார்த்து என்னடா இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தூரமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ நெகட்டிவான வைப்ரேஷன் எல்லாமே இன்ஸ்டியூட்டுக்கு வெளியில் வச்சுக்கிறோங்க. இங்கே வந்து படிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம புக்கு நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கியே போகலாம். அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல சொல்ல வேண்டியது வந்து சுரேஷ் அகாடமி வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி.
ஏன்னா நான் வீட்டில் இருந்ததை விட அதிகமாக சுரேஷ் அகாடமியில் தான் இருந்தேன். இங்கே நைட்டு தூங்குவேன், இங்கே நைட்டு காலையில் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு திருப்பி இங்கே வந்து படிக்க வந்துடுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்தது சுரேஷ் அகாடமி. ஸோ நான் சுகேஷ் சார், அடுத்து இங்கே சுரேஷ் அகாடமி ஃபேக்கல்ட்டிஸ், மேனேஜர் சார், ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். என் கூட படித்த நிறைய பேர் போயிட்டாங்க, நல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகி நிறையா செக்டாரில் போயிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்களும் பாஸ் ஆகி அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறவங்க நல்லா கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நம்ம படிக்கிறது கண்டிப்பாக நிச்சயம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட படிங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவாக படிங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டில் போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் முதலாளி வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. உங்களோட உழைப்பு வேற ஒருத்தவங்க காசாக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கடைக்கூடிய ஏழை உங்களால் பயனடைவாங்க. ஸோ அந்த நினப்போட நீங்கள் நல்லா படிங்க. நம்ம படித்து சர்வீஸுக்கு வரப்போகிறோன்ற ஒரு நம்பிக்கையோட படிங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அடித்ததுக்கு சுகேஷ் சார் அண்ட் சுரேஷ் அகாடமி எல்லாருக்குமே நாங்கள் நன்றிகள். அடுத்து என்னோட குருநாதர் ராம் சார், அவர் வந்து வரலை. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட நன்றிகள் நான் சொல்லணும். ஏன்னா குரூப் 1 ப்ரிப்பரேஷனில் வந்து சாரோட கைடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருந்துச்சு. ஸோ சாருக்கு என்னோட நன்றிகள். ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேஜில் நிற்கிறத பார்க்க. இதே மாதிரியே குரூப் 1லும் அச்சீவர்ஸாக வந்து நிற்கணும். ஆல் தி பெஸ்ட். ஃப்யூச்சர் அச்சீவர்ஸ்க்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.